ஐயா உண்டு. அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கம். இப்போ இந்த வீடியோ நீங்க பார்க்குறீங்கன்னா முழுமையா பாருங்க. உங்களுடைய சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஐயா வழியில இதுவரைக்கும் நிறைய விவாதங்கள் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எனக்கும் தெரிஞ்சதை நானும் சொல்றேன். இது இன்னைக்கு நம்ம இந்த விவாதத்தை பற்றி பேச போறது கிடையாது. அதனால தயாராகிறாங்க. ஏதாவது கேள்வி கேட்கணும், வித்தியாசமா பதிவு பண்ணணும் அப்படின்னு நீங்களும் தயாராகிறாங்க. நான் விவாதம் பண்றதுக்காக இந்த பதிவு போடல. அதை நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு எடுத்துக்கலாம். இப்போ விவாதங்கள் என்னெல்லாம் அதையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம், சரிங்களா? முதல் விவாதம், நாராயணர் வைகுண்டமா, சம்பூர்ண தேவன் வைகுண்டமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால நான் இதை பத்தி விவாதிக்க போறது கிடையாது. அதனால நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல கேட்டுறாதுங்க. அதுக்கப்புறம் பதிவு என்ன அப்படின்னா, சனாதனத்திற்கும் ஐயாவளிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அப்படி ஒரு பதிவு. அதுக்கப்புறம் இந்து மதமா ஐயாவளி தனி மதமா. இப்போ என்ன விவாதம் அப்படின்னா, கொட்டங்காடி ஏடா சாமி தொப்பி ஏடா அப்படின்னு இந்த விவாதம் தொடர்ந்துட்டே இருக்குது. இதுல கொஞ்சம் பேர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அப்படின்னு நம்ம ஆதரவு தெரிச்சுட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஐயா எதிர்பார்க்கல நம்ம கிட்ட. இந்த விவாதம் நமக்கு நடு தீர்ப்புல இப்படியெல்லாம் நீ விவாதம் பண்ணுனியா, நீ ஏன் பிள்ளை அப்படின்னு ஐயா எடுத்துக்க போறதும் கிடையாது. அதனால ஒன்னே ஒண்ணு மட்டும் நம்ம எடுத்து ஒரு பெரிய ஒரு கருத்தை மட்டும் நம்ம மனசுல எடுத்துட்டு நம்ம பயணிக்கணும். என்ன அப்படின்னா, வைகுண்டருக்கே பதறி வாழுவது அல்லாமல் பொய் கொண்ட மற்றோருக்கு புத்தி அயர்ந்து அஞ்சாதுங்கோ. இத ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறார். அவனவன் தேடும் முதல் அவனவன் வைத்து ஆண்டிடுங்கோ. இதையும் ஐயா சொல்லியிருக்கிறார். பயந்து இருந்து நீ பணிவிடை செய்வாயானால் உயர்ந்த கொடியாவாய் உயிர் பிழைப்பாய் நீ மகனே. அதுவும் ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறார். என் பேரால் முத்திரைகள் இட்டோரே நன்றாகும். இதுவும் ஐயா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? அது போல ஐயா இன்னொன்னு நமக்கு சொல்லியிருக்கார். என்னது? அன்பாகி வந்தவரையும் அலைச்சல் செய்து ஏற்பது உண்டு, வம்பான மாற்றானை வளர்த்தே அறுப்பது உண்டு. இதையெல்லாம் நமக்கு ஐயா தந்தக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம். அதனால இந்த வாசகத்தை இனி இந்த 2024ல நம்ம எடுத்துக்கிட்டு பயணிக்கிறதுக்கு தயாராகுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம நடக்கிறது எதுவுமே வேண்டாம். ஐயா அப்படின்னா ஐயா நமக்கு கூட இருக்கிறாரு, உங்க கூடயும் இருக்கிறாரு, என் கூடயும் இருக்கிறாரு. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகள் இடத்திலும் ஐயா தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். இன்னைக்கு நான் என்ன பேச போறேன், நான் என்னெல்லாம் பண்ண போறேன், ஐயாவை பற்றின செயலாக இருந்தாலும் சரி. நன்மை அப்படின்னா இறைவன் என்ன வழி நடத்துறாங்க அப்படின்னா, தீமை அப்படின்னா கலியனுக்கு கையாள். அது உங்களுக்கே தெரியும். அதனால நல்ல ஒரு விஷயம் செய்யறோம் அப்படின்னா ஐயா நமக்குள்ள இருந்து நம்மளை செய்ய வைக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்களும் நம்பணும். நான் நம்பிதான் இந்த பதிவை உங்களுக்காக போடுறேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த விவாதம்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா, அடுத்த செயல்பாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு தாங்கல் இருக்குது. அந்த தாங்கலுக்கு போகிறதுக்கு நம்ம ஆசைப்படணும். அது போல பதிக்கு போகிறதுக்கும் நம்ம ஆசைப்படணும். நீங்க ஆசைப்படுவீங்களாங்கிறது உங்ககிட்ட தான் தெரியும், உங்க மனசுக்குள்ளதான் தெரியும். நான் ஆசைப்படுறேன். சரி, தாங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னா, நமக்குள்ளேயே நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஒரு கல்யாண வீட்டுக்கு எப்படியெல்லாம் போகணும்னு சொல்லி நம்ம தீர்மானிச்சு போறோமோ அதே மாதிரி தாங்களுக்கு போகணும் அப்படின்னா, தலப்பா அணிஞ்சு காவி உடுத்துட்டு ஐயாவுடைய பிள்ளையா நம்ம போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். நான் எதுக்கு தலப்பா அணியணும், நான் எதுக்கு காவி உடுக்கணும் அப்படின்னு நீங்க உங்க மனசுல நினைக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, இந்த தலைப்பாகை நம்ம முன்னோர்களுக்கு இந்த தலைப்பாகை தலையில கட்டக்கூடிய உரிமை கிடையாது, தோளுல போடுறதுக்கும் உரிமை கிடையாது. இடுப்புல கட்டிட்டு உயர்ந்த குலத்தவர்கள், அதாவது நீசர்கள் வரக்கூடிய பாதையில நம்ம என்ன செய்யணும், நம்முடைய தலையை குனிந்து தலை குனிஞ்சுதான் நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஐயா இந்த பூலோகத்தில் அவதாரம் எடுத்த பிறகு இந்த தோல்ல போடக்கூடிய துண்டை நமக்கு கிரீடமாக தந்து, என் பிள்ளைகள் தலை நிமிர்ந்து என்னை வணங்கணும் அப்படின்னு நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்காங்க.
அதனால ஐயாவை உங்களுடைய தந்தையாக நம்ம அப்பனை வணங்குறதுக்கு நம்ம தலப்பாக அணிஞ்சிட்டு போனாதான் நம்முடைய அப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவார் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்குள்ள இருக்கணும். அப்போ இந்த தலைப்பாகை நீங்க எப்படியெல்லாம் உங்க தலையில கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்களோ அந்த ஆசையை ஐயா நடத்தி தருவார். இது மற்றவங்க நம்மளை பக்தியா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அதனால இந்த எண்ணம் நமக்குள்ள வந்துச்சு அப்படின்னா மற்றவங்க கெட்டுறாங்க கெட்டல அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன, தாங்களுக்கு போனாலும் சரி பதிக்கு போனாலும் சரி தலப்பா அணிஞ்சிட்டு போகணும். அது நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். அதுதான் நீங்க முடிவு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அது மாதிரி காவி கண்டிப்பா நம்ம தாங்களுக்கு போகணும் அப்படின்னா காவி உடுத்துட்டு போங்க. இப்ப நிறைய ஐயாமார்கள் வெள்ளை வேஷ்டி உடுத்துட்டு வருவாங்க. அதுலயும் தப்பு கிடையாது. இந்த முடிவு ஐயாவுடைய பிள்ளையா நம்ம இப்படி இருக்கணும், அதை நீங்க முடிவு பண்ணுங்க. அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விவாதம் பண்ணணும், ஏதாவது ஒரு இதை பேசணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா அகில திரட்டு படிக்கிறதுக்கு முற்படுங்க. எல்லார் வீட்லயும் ஆகமத்தை வாங்கி வச்சு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்க. இந்த விவாதத்துக்கெல்லாம் நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கையை நம்ம சரிப்படுத்தணும். அதுக்கு ஐயா நிறைய நமக்கு தந்திருக்காரு. அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு இன்னும் எவ்வளவு நேரம் நமக்கு தந்தாலும் முடியாது. அவ்வளவு விஷயம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு நமக்கு நிறைய இருக்கு. அதனால அகில திரட்டு படிங்க, ஒரு பாடல் பாடுங்க, வீட்டுல இருந்து அழகா ஐயா பத்தி பேசுறதுக்கு ஒரு நேரம் நீங்க ஒதுக்குங்க. இவ்வளவு விஷயங்கள் ஐயா நமக்கு தந்திருக்கிறாங்க. அதனால ஒரு திருமணம் அப்படின்னா நம்ம எல்லாரும் போறோம் அப்படின்னா கல்யாண வாழ்த்து, மௌனி கல்யாணம் நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுதலோட நீங்க திருமணத்துல கலந்து கொள்றதுக்கு நீங்க போகலாம். அது மாதிரி ஒரு தாங்களுக்கு போறோம் அப்படின்னா உகப்படிப்பு நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுங்க, உச்சி படிப்பு நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுங்க. இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ஐயா தந்திருக்கிறாங்க. அது மாதிரி பணிவிடையும் அப்படிதான். ஒரு தாங்கள் நமக்கு தந்திருக்கிறார் ஐயா அப்படின்னா அந்த இடத்துல பணிவிடை பார்க்கறதுக்கு நீங்க ஆசைப்படுங்க. அதுபோல ஒரு வாகனம் நம்ம தாங்கள்ல எடுக்கிறாங்க அப்படின்னா டோல் போடணும், ஏதாவது ஒரு பணி தர்மம் வழங்கணும், அன்னம் வைக்கிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்கணும். இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு உங்களை நீங்க முதல்ல மாற்றுவதற்கு தயார்படுத்துகின்ற பொழுது ஐயா உங்களுக்குள்ள இருந்து எல்லா விஷயங்களும் ஐயா சொல்லி தருவாங்க. அதனால நிச்சயமா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணேன். இதுல என்ன பெருமைப்படுத்தி பார்க்கணுமோ இல்லைன்னா என்னுடைய பேர் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமா ஐயா எனக்கு தந்தது கிடையாது. ஐயா பார்த்துப்பாங்க. யார் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணுங்கிறது ஐயா நிச்சயித்தது. இதுல நானும் நீங்களும் கிடையாது. அதனால நிச்சயமா இந்த பதிவு படி நம்ம வாழ்வதற்கு, நம்ம மாற்றுவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம்.